அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்று ஜனவரி 9. உங்களுக்கு யார் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்காண்டி ஒரு ஆண்டுகளாக காத்திருந்த விஜய் ரசிகர்களுக்கு இன்னைக்கு விருந்தளிக்க வேண்டிய நாள். அந்த விருந்தில் பச்சை தண்ணி கூட கிடையாது. தணிக்கைக்குள் வச்ச பெரிய ஆப்பு தான் விஜய் ரசிகர்களை கதியலங்க வச்சிருக்கு. இன்னைக்கு ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா இந்நேரம் விஜயின் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்தோடு கிளம்பி ஃப்ளெக்ஸ் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி, ஏன்னா விஜயின் கடைசி படமான என்று தமிழ்நாடே திருவிழா போல பொங்கல் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நடக்கும். ஆனால் அதுக்கு முன்கூட்டியே பொங்கல் ஆரம்பிக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டிருந்தன. அனைத்திலும் பெரிய பாலுங்குழியாக தள்ளிய தணிக்கை குழு. அப்படி என்னப்பா தணிக்கை குழு பண்ணிட்டாங்கன்னா, விஜய் படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜனவரி 9 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியோம்னு பெரிய பக்காவாக பிளான் பண்ணி பட ஷூட்டிங்கை முடித்து இசை வெளியீட்டு விழா நடத்தி அதை பிரம்மாண்டமாக பண்ணி அதை தொடர்ந்து 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பெரிய ஐடியாவோடு இருந்துச்சு தயாரிப்பு நிறுவனம். ஆனால் தணிக்கைக்குள்ள என்ன பண்ணுச்சு, நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? நீங்கள் எங்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்துருக்கீங்களா? இங்கே மத்திய அரசோட நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த தடவை 9ஆம் தேதி படம் ரிலீஸ், இல்லை என்றால் 9ஆம் தேதி உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் என்று தணிக்கைக்குழு பாஜகவின் செய்தி தொடர்பாக வேலை பார்த்து படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தணிக்கைக்குழுவிடம் போய் அந்த படத்தோட காப்பியை கொடுத்துருவாங்க. அதே தணிக்கைக்குழு இருக்க அந்த குழு ஒரு 5 பேருக்கு கொண்ட குழு இருப்பாங்க. அதை அவங்க பார்த்துட்டு எதை கட் பண்ணணும், எதை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திரும்ப கட் பண்ணி ஒரு 2 நாளில் கொடுத்துருவாங்க. கொடுத்து ஒரு 2 நாளில் தணிக்கை சான்றிதழ் கொடுத்துருவாங்க. இதே தொடர்ச்சியாக நடந்ததுக்கு இப்படித்தான் எல்லா படங்களுக்கும் நடந்திருக்கு தணிக்கைக்குழு சார்பாக. ஆனால் விஜய்க்கு ஒரு புது அனுபவமாக 19ஆம் தேதி தணிக்கைக்குழுவிடம் போய் தக்கல் முறையில், எப்படி நம்ம ட்ரெயினில் நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு வச்சுருவோம். திடீர்னு இன்னைக்கு நாளைக்கு சென்னை போகிறோம், நாளைக்கு டெல்லி போகிறோம்னா முதல் நாள் தக்கல் டிக்கெட் போடுவோம். அந்த மாதிரி தக்கலில் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18ஆம் தேதி போட்டு 19ஆம் தேதி தணிக்கைக்குழுட்ட போய் ஒப்படைச்சிருக்காங்க. தணிக்கைக்குழு அதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து 5 பேர் குழு எல்லாமே படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில சீன்களை மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் யூஏஎஸ் சான்றிதழ் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நம்பி தயாரிப்பு நிறுவனம் அதை கொண்டு போய் திரும்ப கட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி 24ஆம் தேதி வந்து திரும்ப தணிக்கை குழுவிடம் கொடுக்குறாங்க. தணிக்கை குழு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 நாளில் உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கிடச்சுன்றாங்க. தயாரிப்பு நிறுவனம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேலையை முழுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரம் என்ன ஆச்சுன்னா, அவங்க திரும்ப படம் ரிலீஸ் ஆக நெருங்க கட்டத்தில் போய் தயாரிப்பு நிறுவனம் போய் எங்களுக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வரலன்னு கேட்க, அவங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஏன் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் தானே உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் தருவோம். நீங்கள் தனித்து போட்டிடுறீங்க, எங்கள் ஓட்டை பிரிக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி தர முடியும்? இத்தனைக்கு எங்களை கொள்கை எதுன்னு வேறு சொல்கிறீங்க. உங்களை விட்டுருவோமா? ஏன்னா உங்களை எங்கிட்டுமே லாக் பண்ண வழி இல்லை தம்பி, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம லாக் பண்ணுறோன்னு சொல்லி தணிக்கைக்குள்ள 10 நாள் கழிச்சு போய் கேட்குறப்ப இல்லை இன்னும் ரெடி ஆகலை, திரும்ப மறு ஆய்வுக்காக தணிக்கைக்கு அனுப்பப்பட்டுன்றாங்க. உடனே படக்குழு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் பண்ணி கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. அங்கே தணிக்கைக்குழு சார்பாக ஒரு நல்ல பதில் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் தணிக்கைக்குழு வந்து மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம். அங்கே பார்த்தா சில காட்சிகள் நீக்க வேண்டியது இருக்குது, அதனால் வந்து மறு ஆய்வு பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2-3 நாள் ரிலீஸ் டேட்டு 2-3 நாள் கழிச்சு நாங்கள் தணிக்கை சான்றிதழ் கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிமன்றம் அங்கே கடுமையாக திட்டுறாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம செய்திகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். தயாரிப்பு நிறுவனத்துக்காக கோர்ட்டில் வழக்கு தொடரப்படுது. இது தணிக்கை கேள்வியில் அங்கே ஒரு பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த குழுவில் ஒரு 5 பேர் தணிக்கை குழு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க மறுப்பு தெரிவித்தாங்க, அதனால நாங்கள் இதை மறு ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம்னு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. ஏன்னா படம் கொடுத்த 24ஆம் தேதி கொடுத்தது, அது 2 நாள் கழிச்சு 26. ஆனால் அவங்க பார்த்தா 5ஆம் தேதிக்கு மேலே தான் இதில் வந்து படத்தில் வந்து சில காட்சிகள் நீக்கணும் தணிக்கைக்குள்ள ஒருவர். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த படத்தை பற்றி யோசித்து எப்படியாவது இந்த படத்தை நிறுத்தணுமே அப்படின்னா அவர் ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகர் உங்களுக்கு. ஏன்னா இதில் வரக்கூடிய சில காட்சிகள்லாம் பார்த்து விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனால 10 நாள் நைட்டு பகல் அந்த படத்தை போட்டு பார்த்து இந்த படையப்பா படத்தில் அப்படி நீலாம்பரி ஒரு கேரக்டர் இருக்கும், எப்படியாச்சும் ரஜினியை பழிவாங்க சொல்லி அந்த ஒரு வீடியோ போட்டு பார்க்க தெரியுமா பல ஆண்டுகளாக. அதே மாதிரி இந்த 10 நாளாக அந்த தணிக்கைக்குள்ளே ஒருத்தர் இருக்கார்ல, அதை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு ஐயோ இந்த காட்சி தப்பான காட்சி, இதை போட்டால் நம்ம விஜய்க்கு கெட்ட பேர் வந்துருன்னு சொல்லி அவருக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தணிக்கைக்குள்ள வந்து அவர் என்ன பண்ணிக்காரு, ஒரு லெட்ரு கொடுத்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், இதை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப இதனால் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், சமூகத்தில் சில பிரச்சனை ஏற்படும் சொல்லி இதை கட் பண்ண சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்துருக்காது. இதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே
இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீனில் நாங்கள் சொல்கிற சீனை கட் பண்ணாங்கன்னா உடனே தணிக்கை சான்றிதழ் ஒன்று தணிக்கை குழு சொல்லுது. ஆனால் இது தணிக்கை குழு சொல்லிச்சா, மேலிடத்துல பாஜக கூட்டணிக்கு வரணும்னு மோடி சொன்னாரா, இல்லை அமித்ஷாஜி சொன்னாரா? எப்படிங்க கூட்டணிக்கு வர முடியும்? ஏன்னா தாவேகா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாஜக கூட்டணிக்கு போயிடுவோங்க, அவங்க கொள்கை எதிரி சொல்லிட்டோம், அதை கூட மறந்து அவங்க கூட்டணிக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இவங்களை நம்பி போனோம்னா எங்களுக்கு மொத்தம் 50 ஓட்டு போட்டால் கூட இவங்க நம்பி போனால் 10 ஓட்டு ஒன்றும் போட மாட்டாங்க. பிஜேபி நம்பி போனால் அது ஏடிஎம்கே தலைமையில் நாங்கள் கூட்டணி போகிற அளவுக்கு கேவலமாக இருக்கும். ஏடிஎம்கேன்ற கட்சி தான் பேர் இருக்குது. நல்ல வேளை அது எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கியதால் அந்த கட்சிக்கு பேர் இருக்குது. இப்போ எடப்பாடி வந்ததுலேருந்து ஏடிஎம்கே சொன்னால் ஆகா ஓஹோன்னு பொழுதக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த கூட்டணியில் நாங்கள் போக மாட்டோம். எங்கள் கூட்டணி யார் வேணும் வரலாம். எங்களை ஏற்கனவே கரூர் துயர சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனாங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய சில ஆளுங்கட்சி எங்களை பழி வாங்கிட்டாங்க. அந்த கேஸு சிபிஐ கொண்டு போய் எங்களை மிரட்டி பார்க்குறாங்க, உருட்டி பார்க்குறாங்க. என்ன வேணால் பண்ணி பார்க்கட்டும், நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், இந்த படம் ரிலீஸ் ஆனோம்னா எங்கள் கூட்டணிக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுது, டிசம்பர் மாதம் கடைசிலேருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எங்களுக்கு கெடு கொடுத்து பார்த்தாங்க, எப்படியாவது இந்த கூட்டணிக்கு நாங்கள் வந்துடும்னு. இவங்க எந்த கூட்டணிக்கு கொடுத்தாலும் நாங்கள் வரமாட்டோம். அதனால இந்த மாதிரி படத்தின் மூலம் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்து எங்களை வழக்கி பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் விஜய் பயந்தவரா? மெர்சலில் வராத பிரச்சனையா, தலைவால் வராத பிரச்சனையா? எங்கள் தலைவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காலங்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்காது. இவங்க நினச்சோன்னே செய்ய முடியாது. எங்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பான முறை எங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். என்ன தாமதிக்கும், அந்த தாமதத்தை எங்களை சரி பண்ணி கொண்டு போக எங்கள் தலைவருக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பான முறையில் நாங்கள் பிஜேபி நம்பி இந்த தடவை எலெக்ஷனில் நிற்க மாட்டோம். ஐயோ, அவங்கள நம்பி போகிறது ஒன்று. நடு கடலில் போய் ஒரு கவுண்டமணி காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குப்பா, என்னன்னா வேலை, நடுக்கடலை கப்பல் நின்றுக்கிட்டா நீ இறங்கி அங்கே தள்ளி விடணும். ஆனால் அந்த சம்பளத்தை யார் வாங்குவான்? நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும், ஆட்சியை பிடிச்சிடும். ஆட்சியை பிடிச்சி அவங்களை அப்புறம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு பாஜக கூட பழைய ஸ்கீம் இது. ஆனால் அது திரும்ப ரீவர்சன் பண்ணி ஓட்டிக்கிருக்காங்க. அதை நம்பி எப்படி தாவைக்கா போகும்? கண்டிப்பாக போக வாய்ப்பே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய காமெடி தான் தெரியுமா புதுசாக? இப்போ இந்த காமெடியில் ஓடிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு சவுண்டு என்ன பார்த்தா, நானும் ரவுடி தான்ப்பா, நானும் ரவுடி தான், நானும் ரவுடின்னு சொல்லி திடீர்னு ஃபார்ம் ஆகி என்னடா யாரான்னு பார்த்தா எட்டி பார்த்தா காங்கிரஸ் மேட பொறுப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி தணிக்கை குழுவை மேல்விடத்து மத்திய அரசு ஏவி தான் இதை சான்றிதழாமல் நிப்பாடுது. விஜயை எப்படியாவது முடக்கணும், அவரோட அரசியல் வருகையை முடக்கணும், நீ எங்கட கூட்டணிக்கு வந்தேன்னா படத்தின் தணிக்குழு வேகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா காங்கிரஸ் தரப்புன்னு சொல்கிறாங்க. திடீர்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து விஜய்க்கு அதிகமான பாசங்கள். விஜயே இந்த பாசத்தை எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா விஜய் இது வரைக்கும் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய காங்கிரஸ் அரவெல்லாம் பார்க்குறப்ப பேசா நம்ம காங்கிரஸில் இணைஞ்சிருக்கலாமான்னு விஜய் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கடுமையான எதிர்ப்புகள் தணிக்கை குழுக்கு இருக்குது. இப்படியே கடந்து போகிறப்ப இது காங்கிரஸ் இதை வச்சு என்ன பிளான் பண்ணுதுன்னா, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை திமுக நம்ம கணிசமான சீட்டு தான் கொடுக்கும், நம்ம தாவேக்கா பக்கம் சாய்வோம், இதை வச்சு ஒரு மிரட்டி ஒரு சீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமைக்கலாம் பிளான் பண்ணுது. ஆனால் திமுக என்ன பிளான் பண்ணியிருக்கு, தம்பி நீங்கள் மொத்தமே கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் மட்டும் இருக்கீங்க, வேறு எங்கேயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, அதனால் உங்களுக்கு குறைஞ்ச சீட்டு தான் கொடுக்க முடியும், இஷ்டம்னா பயனுங்க, இல்லை எக்ஸிட் ஆகி வெளியே போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி திமுக இருக்குது. இதெல்லாம் காங்கிரஸ் போகிற கணக்கெல்லாம் அடிபடுமா? இந்த 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் செய்யாத தில்லுமுள்ளு வேலையா? காங்கிரஸ் கண்டிப்பான முறையில் ஒரு 15 சீட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். கூட்டு சீட்டு 100 சீட்டு கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை சீட்டில் சேர்ப்பீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை வைக்க யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வேலை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. விஜய் எப்படியாவது ஜனநாயகன் படத்தை வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ண வேண்டும், தொண்டர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். ஏன்னா பொங்கலுக்கு இந்த தடவை ஜனநாயகன் பொங்கலாக இருக்கணும் விஜய் கடினமாக செய்கிறார். ஆனால் பாஜக அரசோ இங்கே உள்ள திமுக அரசோ என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில. ஏன்னா ஒருவேளை தணிக்கை சான்றிதழ் கொடுத்தாலும் இங்கே காலைல ஃபஸ்ட் ஷோ கிடையாது. இங்கே தமிழ்நாடு அரசு என்னென்ன ஸ்ட்ரிக்டான அறிவிப்பெல்லாம் போட போகுதுன்னு யாருக்கு தெரியும்? என்ன நடக்க போயிட்டு பொறுத்துன்னு பார்ப்போம். ஜனநாயகன் படம் கண்டிப்பாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அநேகமாக 11ஆம் தேதிக்கு மேலே தள்ளி போகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் அவங்க ஸ்டே ஆர்டரே கொடுத்து படத்தை 2 நாள் ரிலீஸ் பண்ண சொன்னால் கூட, கவர்மெண்ட்டு கொடுத்தா கூட தணிக்கை குழு என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு சில நாம்ஸ் இருக்குது, அதுபடி நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நீக்கினாத்தான் நாங்கள் தணிக்கை குழு சான்றிதழ் தருவேன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படியும் இந்த கேஸ் அப்படியே முன்னப்பின இழுத்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது என்று விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஆவலத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் தணிக்கை குழு சான்று தரணும்ல. தணிக்கை குழு சான்று என்னைக்கு தருதோ அன்றைக்கி தான் ஜனநாயகம் ரிலீஸு. ஆனால் உண்மையான ஜனநாயகம் என்று நிலைத்திருக்க போய் என்று தெரியலை. ஏன்னா அரசியல் வேறு, கலைத்துறை வேறு, ரெண்டையும் போட்டு
போட்டு இந்த கவர்மெண்ட்டை போட்டு அடித்து நொறுக்கி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம் பார்க்குறீங்க. ஆட்சியில் காட்சியை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையில் அப்படி. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஃபஸ்ட்டு சினிமா துறையில் வெற்றி பெற்ற பின்பை அரசியலில் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்து பார்ப்போம். இதற்கெல்லாம் பதிலடியாக சாட்டை எடுத்த விஜய் அவர்கள் யார் பக்கம் சுழட்ட போகிறார், யார் பக்கம் சமரசம் காட்டப் போகிறார், என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். ஒருவேளை கடைசியாக வடிவேல் 73ஆம் புலிகேசியில் வர மாதிரி மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் தாங்க வெள்ள போராட்டமாக வெள்ளக்கூடியை காட்டிட்டு போய் பிஜேபியோட ஐக்கியமாக போகிறாரா, இல்லை தன்னிச்சையான முறையில் இந்த சட்டமன்றத்தில் நின்று வென்று காட்டப் போகிறாரா, இதற்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியும். நன்றி, வணக்கம்.